ஹலோங்க. பேக் மாட்டிட்டு எங்கே கிளம்புறது தானே பார்க்குறீங்க. நேட்டிவ் பிளேஸ் தாங்க. ஸோ ஹலோங்க, என்னோடய நேம் சதீஷ். இப்போது நம்ம செகண்ட்ராபாத்லேருந்து சேலம் எப்படி போகிறோம் அப்படின்றத டியூரேஷனாக விலாகாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ரூமில் வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் கேபிஹெச்பின்ற சொல்கிற மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வந்து ட்ராப் பண்ணான். இவனுக்கு எல்லா ஷார்ட்கட்டுமே தெரியும் போல். அந்த ஷார்ட்கட்லாம் பூந்து அப்படி இப்படின்னு வந்து கரெக்டாக மெட்ரோ ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணிட்டான். அங்கேருந்து நான் வந்துட்டு மல்லம்பேட் அப்படின்ற பிளேஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து கச்சிகுடா தான் ட்ரெயினிங் போர்டிங் பாயிண்ட்டு. அங்கே வந்துட்டு ரேபிடோ பிடிச்சி நான் அங்கே போயிட்டேன். ஸோ அங்கே ஆன் டைமுக்கு முன்னாடியே போயிட்டேன், ஒரு 1 ஹவருக்கு. ஏன்னா ட்ரெயின் டைமிங் தெரியாது, பிளேஸ் தெரியாது அப்படின்றதுனால முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போயுமே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, எனக்கு ஷோ பண்ண பிளாட்ஃபார்ம் வந்து 3, ஆனால் ட்ரெயின் வந்தது 2. நான் கரெக்டாக கொஞ்சம் பார்த்ததுனால அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பெங்களூர் வந்துட்டேன். பெங்களூர் வந்ததுக்கப்புறமேலு பஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது இல்லையா, பஸ் ஸ்டாண்டு. ஸோ அப்படியே கேட்டு அப்படி இப்படின்னு போயிட்டேன். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி சாப்பிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கே நான் ட்ரெயினில் பெங்களூர் இது செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ அதிகமாக நான் பெங்களூருக்கு வந்ததில்லை. அப்போ கொஞ்சம் ஞாபகம் இருந்தது எப்படி பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேட்டுகிட்டே நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, என்கிட்ட சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. மார்னிங்கே 200 ருபீஸ் தான் இருந்தது. அந்த நேரத்தை தயங்கிட்டே கேட்டேன் கண்டக்டர்கிட்ட. ஏன்னா மார்னிங் கேட்டாங்கன்னா கடுப்பாயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு 1-to-1 பஸ்ஸு சேலம்க்கு ஏற்றி விட்டார். அங்கே தான் வரும் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அங்கே பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, என்கிட்ட 150 ருபீஸ் தான் வச்சுருந்தேனே ஹேண்ட் கேஷு. ஆனால் பஸ் டிக்கெட் 245. அதுக்கப்புறம் ஜிபே பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஏன்னா என்கிட்ட ஏடிஎம் கார்டு கிடையாது, ப்ளஸ் கேஷ் கிடையாது. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஜிபே பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரொம்ப டேஞ்சரான பிளேஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது ஒன்று. அது வந்து ஆக்சிடெண்ட் நிறையா நடக்கும். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா சேலம் வந்தாச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டான். என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போனப்போ வந்துட்டு ஃபுட்டு இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்குமே ஹோம் டவுன் போகிறது வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் ஆகும். பட்டு எனக்கு அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஒரு சில சூழ்நிலையால் தான் நான் ஹோம் டவுனுக்கே வந்திருக்கேன். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபாலோ அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.